ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மணி வந்து 8 மணி ஆக போகுது. ஈவினிங் வந்து கேக் செய்கிறதுக்காக எடுத்து வச்சேன். 6 மணிக்கு இவளுக்கு வந்து ரேஷ்மாவுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸு. அதை முடிச்சுட்டு இதெல்லாம் எடுக்கும்போது முட்டை கீழே விழுந்துருச்சா, அது உடஞ்சிச்சா, அதை தொடச்சேன்னா அப்படியே ஒன்று தேட போய் ஒன்று கிடைக்கல. விஸ்கில் அடிக்கலான்னு நினச்சேன். அப்புறம் ஹேண்ட் பீட்ரு வந்து அடிக்கலான்னு பார்த்துட்டு அடுத்து விஸ்க்கு கிடைக்கல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதையே எடுத்துக்கிட்டேன். சரி இன்னைக்கு அடிச்சிருவோம். தடைகளுக்கு பிறகு முதல்ல கேக் செஞ்சே ஆகணும்ட்டா ரேஷ்மா. சரி எனக்கும் வேலைலாம் இல்லை, ஏன்னா சாப்பாடுலாம் இருக்கு, எதுவும் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா தான் நமக்கு வந்து கிச்சனில் வேலை இருக்கேன்னு யோசிக்கணும். அதனால இன்னைக்கு கேக் செய்யலான்ட்டு, ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. கஸ்டர்ட் பவுடரில் வந்து ஃப்ரூட் சாலட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. சரி கஸ்டர்டில் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம். குல்ஃபி செய்யலாமான்னு பார்த்தேன். இவங்க கேக்கு தான் வேணும். நாங்கள் சரி கஸ்டர்ட் பவுடர் வச்சு நான் கேக் செஞ்சதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கஸ்டர்ட் கேக் செய்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 கப் பாலுங்க, 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர், 150 கிராம் வெண்ணெய், 2 முட்டை, 1/2 ஸ்பூன் உப்பு. அவ்வளோதான். நம்ம கஸ்டர்ட் கேக் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னா இப்போ நான் செய்கிறத பார்த்து நீங்கள் அப்படியே செய்யுங்க, வீட்டில் சூப்பராக வரும். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் பால் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துக்கிறனால நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து முட்டையோட ஸ்மெல் இருக்கும். அதனால தான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். 150 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான், உப்பு சேர்க்காத வெனிலா. இடியாப்பம் போயிட்டு இருக்குது. 150 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரு 100 கிராம் ஆயில் சேர்த்துக்குங்க. வெண்ணெய் கூட உங்கள் நேரம் பார்த்து வர மாட்டேதுமா. இல்லாட்டினா ஆயிலும் பட்டரும் சேர்ந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பீட் பண்ணிடலாம். பீட்டரில் வந்து பீட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க் இருந்துச்சுனாலும் அதில் வந்து நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா சேர்த்துக்கலாங்க. கஸ்டர்ட் பவுடர் 1/4 கப் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கேக்குடைய சுவை வந்து கூட்டி கொடுக்கும். என்ன தெரியும் தூய தமிழ்லாம் பேசுறீங்க? என்னது போல? சரி. பேக்கிங் பவுடர் அது எந்த ஸ்பூனில் எடுக்கலாம்? 2 டீஸ்பூனு இதில் தான் எடுக்கணும். அதில் தான் ஆயிலா வெண்ணிலாவா? பரவாயில்ல, நீங்கள் இது கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க, அப்புறம் இல்லைன்னா வாயில ஃபுல்லாக போயிடும். அதனால எங்கள் அம்மா சொல்கிற அளவுக்கு செய்யணும். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. டீஸ்பூனில் 1/2 ஸ்பூனு. டீஸ்பூன் தானடி? டீஸ்பூன் தானடி? டீஸ்பூன் தான்மா. டீஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. ரேஷ்மா நடுநடுல சிரிப்பு காட்டிட்டு இருக்கா. இதை கொட்டிடுவோமா திருப்பி? இதை 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் பொடி பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து மைதா மாவை ஏற்கனவே ஜலிச்சு எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் ஜலிச்சுட்டு சேர்த்துக்குங்க. 1 கப் சுகர் பவுடரும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டோம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. நீங்கள் எடுத்துருக்க அரை கப் பால் கரெக்டாக வரும். அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எந்த பக்குவத்துக்கு நான் உங்ககிட்ட காட்டுறேன், அதுக்கு வந்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம வந்து கட்டிப்படாமல் இந்த மெத்தட்லேயே ஒரு சைடாகவே நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, மாவு வந்து நான் வந்து கலந்தாச்சு. எல்லாமே வந்து எந்த மாதிரி வந்து விழுவுது பாருங்க, ஃபோல்டாக விழுவுது பார்த்தீங்களா? இப்போ மெத்தட் கரெக்டாக இருக்குது. நான் அரை கப் பால் வச்சு தான் நான் வந்து கலந்துருக்கேன். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து தேவையே படலை, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிடலாம் வாங்க. 2 கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி நம்ம ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு எது வைப்போம்? இது ஊற்றுவோமா? எனக்கு தெரிஞ்சு இதில் ஊற்றுவோம். நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் வந்து தடவிட்டு தான் நான் வந்து ஊற்றிருக்கேன்.
எப்பவுமே நமக்கு வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக ஊற்றினோன்னா மேலே வெந்து வரும்போது கீழே வந்து பொங்கி ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் பாதி அளவு தான் ஊற்றிருக்கேன். மீதியை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்துருக்கிற 2 டின்னுமே சின்ன சின்ன டின்னு தான், கேக் டின்னு. நான் ரொம்ப பெருசு எடுக்கல, சின்ன டின்னு வந்து 2 எடுத்து வச்சுருந்தேன். மற்றதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன், இல்லைன்னா அந்த பெரிய டின்லேயே செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி நான் வந்து செய்யும்போது கொஞ்சம் கூட அளவு தான் செஞ்சுருக்கேன். எப்பயுமே கொஞ்சம் தான் செய்வோம்னா ரேஷ்மா, நம்ம ஒரு எடுத்து வச்சு சாப்பிட வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்து வைப்பேன். இந்த தடவை 2 டின்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். 10 மினிட்ஸ் வந்து என் கடையிலே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, 2 டின்னையுமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு உப்பி வரும்போது நல்லா இந்த மாதிரி ஹாஃபாக ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நல்லா உப்பி வரும், ஈவனாகவும் இருக்கும். நட்ஸ்லாம் இல்லாமல் இப்படி தட்டிலாம் பண்ணிக்கோங்க. ஆமாம், நான் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்க்குறேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா கொஞ்சோண்டு இருந்தது, அதையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கீழே போய் நின்றோம். எல்லா நட்ஸும் வந்து சேர்த்திங்கன்னா கீழே நின்றோம். அதனால் லைட்டாக நம்ம வந்து மைதா மாவில் ஒரு கோட் கொடுத்துட்டு நம்ம வந்து அதில் வந்து மேலே மாவு இல்லாமல் நம்ம போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே இறங்காமல் மேலேயே இருக்கும். வந்து ரொம்ப மாவு போகாமல் நான் வந்து இது மேலே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மைதா மாவில் ஒரு கோட் கொடுத்துட்டு லைட்டாக மாவு சேர்த்துட்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேயே நிற்கும், கீழே இறங்காமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஓடிஜியில் வச்சிடலாங்க. ஸோ வச்சாச்சு. 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் மேலேயும் கீழேயும் ஹீட் ஆகிற மாதிரி மோடு வச்சுக்கோங்க. இதே வந்து நீங்கள் குக்கரில் அது மாதிரியே செய்யலாம். 45 நிமிஷம் குக்கரில் வச்சிங்கன்னா குக்கரில் கீழே வந்து உப்பு போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அது மேலே நீங்கள் இந்த டின்னை வச்சுருங்க. 45 நிமிஷம் 45 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு குச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னா ஒட்டாமல் வரும், வேகலைன்னா ஒட்டிட்டு வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 1/2 hour கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாங்க எப்படி வந்து பேக் ஆகிருக்குன்றதை 1/2 hourல பார்க்கலாம். மைக் ஆனில் இருக்குன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தோம். மைக் ஆனில் இல்லாமல் போயிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா 25 நிமிஷத்துலலாம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேக் எடுத்து வெளியே வச்சுருவோம். ஏன்னா ஆறின பிறகு தான் நம்மளால் வந்து கேக் எடுக்க முடியும். அதனால் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாங்க. நான் பாருங்கள் மேலே சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாம் வந்து கீழே இறங்காமல் மேலேயே இருக்குது. நம்ம வந்து மாவில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து போட்டனால மேலேயே எல்லாமே வந்து நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட்டி டூட்டி சேர்த்திங்கனாலும் சரி, மாவில் கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கீழே இறங்காமல் இருக்கும். இப்போ ஆறின பிறகு நம்ம வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எதாவது கத்தியோ ஸ்பூனோ இருந்துச்சுனாலும் சரி, ஒரு ஸ்டிக்கு குச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள், வெந்துருச்சு. ஆறின பிறகு நம்ம டின்லேருந்து எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா பிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கேக்கு வந்து ஆறிடுச்சு. நல்லா வந்து ஆறின பிறகு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு கேக்கில் மட்டும் பட்டரும் வந்து கஸ்டர்ட் பவுடரும் வச்சுட்டு க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வந்து ஒரு டிசைன் கொடுக்கணும்னு ரேஷ்மா டேரனுக்கு ஆசை. அதனால் நான் அதை வந்து கொடுக்க போகிறேன். வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. இந்த கேக்லேயே நம்ம டிசைன் பண்ணுவோமா? இல்லை இதில் பண்ணுவோமா? இது அழகா இருக்கு. இல்லை இதை கட் பண்ணணுமே, பேசாமல் கட் பண்ணாமல் மேலேயே க்ரீம் மட்டும் போட்டுருவோமா? ஓகே. இதில் கட் பண்ணலான்னு பார்த்தோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா வந்து கட் பண்ணலாம். ஆமாம், இந்த டிசைன் அழகாக இருக்குது. ஆமாம், வண்டர்ஃபுல்லாக வந்துருக்கு. சூப்பராக வந்திருக்குங்க கேக்கு. நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஹெல்ப் யார் பண்ணாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பட்டர் ஷீட்டு பட்டர்லாம் அப்ளை பண்ணி சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க. கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம வந்து வச்சிடலாம். இந்த கேக்கையும் எடுத்துருவோமா? நான் வந்து கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். அம்மா சொன்ன அளவுலேயே செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். சூப்பராக வந்திருக்குங்க. ஆயிலே சேர்க்கலை, நான் வந்து பட்டர் தான் சேர்த்துருக்கேன். இப்போதைக்கு நம்ம வந்து இப்படியே வச்சுருவோமா? கொஞ்சம் மாய்ஸ்டாகவே இருக்கட்டும். சூப்பர்மா, வேறு லெவல்மா. சூப்பராக வந்திருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. சூப்பரா அன்மோல்ட் ஆயிருக்குல. ஆமா ஆமா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கொஞ்சம் கூட பிரேக் எதுவுமே ஆகல. நான் வந்து இந்த தடவை மேலே வந்து தீஞ்சிட கூடாதுன்னு கரெக்டாக நான் வந்து பார்த்து, எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷத்துல 25 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. 1/2 hour கூட ஆகல, 20-25 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்றதுக்கு நம்ம வந்து பட்டர் எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட்
வந்து எடுத்துருக்க கேக் அளவுக்கு தேவையான அளவு க்ரீம் வந்து ரெடி பண்ணுறேன். நீங்கள் ஜாஸ்தி செய்கிறீங்கன்னா பட்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் தான் மெயின், அதனால் கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கஸ்டர்ட் கேக் தான் ரெடி பண்ணியிருக்கோம். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நம்ம பட்டர் சேர்த்துருக்கனால அதோட சுகர் சேர்க்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம வந்து அடிச்சுக்கலாங்க. நம்ம வந்து உடனே சாப்பிட போகிறது தான். பாருங்க, நம்ம வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணியாச்சு. மேலே அப்படியே வந்து நம்ம ஒரு அப்ளை பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இது முன்னாடி வாங்கி வச்சது தான். இந்த கலர் கலராக ஸ்வீட்டாக இருக்கும். இது மேலே வந்து டெக்கரேஷனுக்கு வந்து போட்டுக்கலாங்க. க்ரீம் கேக் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்சது அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ராப்பராக அப்படின்னு நான் வந்து செஞ்சேனான்னு எனக்கு தெரியல. கேக்கு ப்ராப்பராக வந்துச்சு. இதெல்லாம் நான் வந்து செஞ்சதில்லை. என்ன ரேஷ்மா? ஆமாம் ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு 2-3 தடவை நம்ம கற்றுட்டு வந்து ஐசிங் சுகர் வச்சு அடித்து கரெக்டாக கிளியராக அதை எப்படி ப்ராப்பராக அதை தெரிஞ்சுட்டு நம்ம வந்து செஞ்சோன்னா நல்லா செய்யலாம். என்னால் முடிஞ்சதை நான் வந்து அப்படியே வந்து ரெடி பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ரீம் வந்து அடிச்சிருக்கேன். இன்னும் வந்து ப்ராப்பராக நான் கற்றுட்டு ஒரு தடவை நான் வந்து க்ரீம் எப்படி ஆனால் கேக் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கேக்கை கட் பண்ணிவிடுவோங்க. இவங்கெல்லாம் க்ரீம் கேக் வேணும் அப்படின்றதுக்காக கேட்டனால நான் வந்து க்ரீம் கேக் ரெடி பண்ணேன். நான் க்ரீம் கேக் செய்கிறேன்னு சொல்லவே இல்லை. இவங்களோட விருப்பத்துக்காக தான் நான் வந்து க்ரீம் கேக்கே வந்து ரெடி பண்ணேன். நான் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். கஸ்டர்ட் பவுடர் இருந்ததுன்னா இந்த மாதிரி கஸ்டர்ட் கேக் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கஸ்டர்ட் வச்சே வந்து க்ரீம் கூட ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட அப்படியே சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்கினா எப்படி க்ரீம் டேஸ்ட் இருக்குமோ சேம் அதே டேஸ்ட் தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண முழுசாக எடுத்துட்டா. சூப்பர்மா, சூப்பராக வந்திருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு. கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணுறேன். ஃப்ளஃபியாக இருக்குல்ல. எதுவுமே வந்து சொல்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த க்ரீமோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது. இந்த கஸ்டர்ட் கேக்கை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.